துவங்கலாம். மியூட்ல இருக்கீங்க. அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மாதத்திற்கான தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே வந்து அன்பை மையமாக கொண்டு தான் இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதன் தொடர்ச்சியா இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னா இதயக்கல். இந்த தலைப்பு பார்க்கும்போதே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இது வந்து ஒரு தந்தைக்கும் மகளுக்குமான ஒரு உரையாடல் நிகழ்வை பற்றிய கதை தான். இது வந்து நமது தோழர் சடேஷ்குமார் அவர் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ சென்னையில வந்து ஒரு புத்தக விழால நாங்க நெறைய பேர் சேர்ந்து எழுதின புத்தகத்தோட தொகுப்பிலிருந்து ஒரு எழுத்தாளர் எழுதின கதைய உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த கதை என்னன்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு ஏதாவது சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கும்போது, அவங்கள பக்கத்திலேயே வச்சுட்டு அந்த கதை மூலியமா நம்ம உணர்த்தலாம் அப்படிங்கிற மாரி நம்ம கொண்டு போவோம் இல்லைங்களா? அப்படி வந்து இவருடைய முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய குழந்தைக்கு வந்து கதை சொல்லி, ஒரு அன்போட முக்கியத்துவம், நட்போட முக்கியத்துவம் அப்படிங்கிறத விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவர் குழந்தைக்கு சொன்ன கதை தான். இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஆதி அப்படிங்கிற ஒரு இளைஞன் இருப்பாங்க. அவங்களுடைய பொழுதுபோக்கு அப்படின்னா, இந்த வலையொலியில வந்து புகைப்படமெல்லாம் பதிவு செஞ்சு, அத காணொளியாக்கி, மக்கள் மத்தியில வந்து பிரபலம் அடையறது தான் அவனோட ஒரு மிகப்பெரிய பெருமையாவும் நெனச்சிட்டு இருப்பான் அவன். அவன் மனசுக்குள்ளேயே அவன் வந்து நம்ம தான் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி ஒரு நோக்கத்தோட இருந்துட்டுருப்பான். இத வந்து அவன் அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவனுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த பார்த்தா கூட இத நம்ம பிரபலப்படுத்தணும். இதுக்கு நம்ம நெறைய விருப்பங்கள வந்து மக்களிடமிருந்து பெறணும் அப்படிங்கிற மாரி ஒரு உயர்வான எண்ணத்த வச்சிருக்கிறதா அவன் நெனச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, இவனுக்கு வந்து ஒரு இத பார்த்துட்டு இருப்பான். ஒரு காணொளி பார்த்துட்டு இருப்பான். அந்த காணொளியில என்ன வரும் அப்டின்னா, ஒரு ஒரு கல் இருக்கும். அந்த கல்ல வந்து தொடும்போது, அ அவங்களுக்குள்ள வந்து ஒரு எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி அந்த கல்லு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த காணொளிக்கு வந்து அவனுக்கு கிடைத்திருக்கிற விருப்பங்கள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 தான் இருக்கும். உடனே இவனுக்கு என்ன தோணும் அப்டின்னா, இந்த 10 விருப்பங்கள வாங்குறக்கு இந்த காணொளி பதிவிடணுமா? அது என்ன விஷயம் அப்படின்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவனோட நண்பர்கள கூட்டிட்டு, இவன் அந்த கடற்கரைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்ல பார்க்கறக்காக, இவன் வந்து கூட்டிட்டு போவான். இவனோட ஃப்ரெண்டு இவனுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமு, சோமு 2 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கல் இருக்காமா, இந்த கல்ல வந்து தொட்டாங்கன்னா, அவங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வா நம்ம அந்த கல் என்னன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவங்க நண்பர்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ராமு வந்து இன்னொரு அவனுடைய நண்பன் தாமு இருப்பான். அவன்கிட்ட சொல்லுவான். இந்த மாரி இந்த கல் இருக்காமா அப்படிங்கிற கதைய சொல்லுவான். உடனே தாமு வந்து அந்த கல்லுக்கான கதைய தெரிஞ்சு வச்சிருப்பான். அவன் ஏற்கனவே படிச்சிருப்பான். இந்த கல்ல தொடும்போது பார்த்தீங்கன்னா, உங்க கூட இருக்கிற எல்லா உறவுகளும் மறைஞ்சு போயிருவாங்க. நம்ம நட்பு அப்படின்ட்டு நம்ம எத நம்புறோமோ, அவங்க எல்லாருமே நம்மள விட்டு போயிருவாங்க. இந்த கல்ல வச்சிருக்கிறவனோட கையில வந்து சக்தி அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஆனா, அவன் தனிமைய மட்டும் தான் உணருவான். அந்த மாதிரி நான் ஒரு இதுல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாமு சொல்வான். அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆதி என்ன பண்ணுவான்னா, இதெல்லாம் சும்மா கட்டுக்கத. நான் இத நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு போயிட்டுருப்பாங்க. அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அ இவனுக்கு வந்து இவன் ஒரு ஒரு கதையா சொல்லிட்டு வருவான். இதுல அலா லாசோ அப்படின்னு ஒரு பெண். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அலா லாசோ அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து இருந்திருக்காங்க. இவருடைய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தங்கள பார்த்தாலே அவங்களுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். அந்த மாதிரி இந்த மன்னன பார்க்கும்போதே, அவங்க யார பார்த்தாலும் சிரிச்சு, அவங்கள நட்பாக்கி, அந்த படைகளை எல்லாம் வந்து வெற்றி பெற்று அவன் தக்க வச்சுக்குவான். அந்த மாதிரி எல்லார்கிட்ட இருக்கிற படைகள வந்து இவன் வந்து அவனுடைய பேச்சு திறமையிலயும், சிரிப்புனாலயும் வந்து கவர்ந்து வச்சிருப்பான். மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இவன வந்து சிரிப்பின் வாள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா இவன் ஒரு நாள் இந்த மாதிரி நெறைய வெற்றிகள் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம், இவனுக்கு மொத்தமா 99 வெற்றி வந்துருச்சாம். ஸோ இந்த வெற்றிய வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் தீவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த
அந்த கல் இருந்திருக்கு. அத அவன் தெரியாம தொட்டுருவான். தொட்ட உடனே அவனுக்கு என்ன ஆகும்னா, இந்த கல் எந்த மாதிரி இருக்கும்னா, ஒரு இதய வடிவில வந்து ஒரு கருநிறம் கலந்த ஒரு கருப்பு கலந்த ஒரு சிவப்பான ஒரு நிறத்துல இருக்குது. இத வந்து தொட்டதையுமே அவனுக்கு வந்து அ கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கைய விட்டு போயிர்றாங்க. அவனுடைய வெற்றிகள் எல்லாமே வந்து இல்லாம போயிருது. இந்த மாதிரி இந்த கல்ல தொட்ட உடனே இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாம அவன் தனி ஆளா மாறிர்றான். இதுதான் வந்து இந்த இதுல தாமு வந்து சொல்றான். அவனோட சொல்லி முடிச்சது இத கேட்டதையும், ஆதியும், ராமு, சோமு 3 பேருமே மௌனமாயிர்றாங்க. ஆனாலும் அவனுக்கு வந்து ஆதிக்கு வந்து இது வந்து சொல்றத அவன் நம்பல. இருந்தாலும் நம்மளுடைய பயணத்த வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்பவும் போகும்போது அவன் வந்து இது மட்டும் இல்ல, இந்த மாரி நெறைய கதை இருக்குது. இதையும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அனிதா ரான்சே அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துல இருக்கிற ஒரு பெண். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களோட மலை கிராமம் அப்படின்னாலே அந்த விவசாயம், ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த பெண்ணுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு வெயில் காலத்துல வந்து அங்க வந்து ஒரு ஒலிய முழக்கி இந்த மாரி திருடங்கள்லாம் வர்றாங்க. எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. உங்களோட பொருட்கள் எல்லாம் நீங்க காத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பொய் சொல்றாங்க. இது யாரும் நம்புற மாதிரி இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பொண்ணு சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா, அந்த பொண்ணு சொல்றது வந்து உண்மையா தான் இருக்கும். இதுல வந்து இது எப்படி அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இவளுக்கு வந்து ஒரு உள் மனசுல வந்து தோணியிருக்கும். அத வந்து அவ சொல்லுவா. ஆனா யாரும் நம்பாதனால, இவ என்ன பண்ணுவான்னா, இந்த புயல், வெள்ளம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா இவங்களோட தோழிகள் எல்லார்கிட்டயும் சொல்லும்போது யாருமே நம்பல. இவ என்ன பண்ணுவான்னா, ஒரு கல்லு அவ கால்ல தட்டி கீழ விழுந்துருவா. அப்ப வந்து அந்த ஒரு கல்லு வந்து இருந்திருக்கும். அதுதான் அந்த அதே கல் தான். அந்த கல்லு என்ன ஆகும்னா, இவ தொட்ட உடனேயுமே அந்த வெள்ளம் எல்லாம் வந்து எல்லாம் அந்த ஊரெல்லாம் ரொம்ப அழிஞ்சு போற மாதிரி ஆயிரும். அவங்களுடைய நண்பர்கள்லாம் இறந்துருவாங்க. ஆனா, இவ மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை வந்து இருக்கும். இதையும் அந்த இந்த கல்லோட ஒப்பிட்டு கடைசியில வந்து இந்த அவ வந்து ரொம்ப கண்ணீர்ல விட்டு, "நான் சொன்னேன் யாருமே கேட்கல." அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த உணர்வுகள வந்து இந்த கதையில வந்து பதிவு பண்ணியிருப்பாரு ஆத்தர். அதுக்கப்புறமா அனிதாவோட கதை முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் திரும்பவும் சொல்லும்போது, அ ஆதி வந்து நம்புற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய ஆர்வம் வந்து இன்னும் ஏகமா இருந்துச்சு. நிச்சயமா நம்ம இத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். இதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவன் இல்லப்பா, நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, பண்டை காலத்துல இருக்கிற அம் கதைய வந்து சொல்லுவான். அதாவது ஒரு பாண்டியர்களும், சோழர்களும் வந்து 2 பேருமே நண்பர்களா இருந்தாங்க. அவங்க எவ்வளவு ஒரு உயிருக்குயிரா நண்பர்களா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, நம்ம நெறைய வாழ்வியல் சான்றுகள்லாம் இருக்கு. இதையெல்லாம் வந்துட்டு இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பாண்டியரும், சோழரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாருமே உணவு பஞ்சம் எதுவும் இல்லாம இருக்கணும். அதனால நம்ம போய் ஒரு விலங்க வந்து வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போவாங்க. அப்ப போகும்போது ஒரு யானைய வந்து நம்ம வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க. அ நம்ம முடிவு மட்டும் பண்ணா போதாது. அதுக்கான திட்டமிடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய குழி தோண்டி, அதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த இலைத்தழைகள்லாம் மறைச்சு வச்சு, நம்ம எப்படி யானைய வந்து நம்ம வந்து எளிதில வந்து அடையிறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி, எல்லாம் ரெட் அ ரெ எல்லாமே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அங்க அந்த யானை வர்றதுக்கான ஒரு முன்னேற்பாடா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோழன் வந்து ஒரு குரல் கொடுப்பான். யானை வந்து அப்ப ஒடியாரும். அப்ப துரத்திட்டு வரும்போது, இந்த பாண்டியன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கல் எடுத்து யானை மேல வீசிருவான். அப்ப அந்த யானை வந்து அந்த குழிக்குள்ள விழுந்துரும். அதே சமயம் யானை விழுகுறதுக்கு முன்னாடி, திரும்பி யாருன்னு பார்த்துட்டு சோழன விரட்டுறக்கு வரும். அந்த டைம் என்ன பண்ணுவான்னா, யாருன்னே தெரியாத ஒரு நண்பன், அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு கல்ல எடுத்து மே அந்த யானை மேல விசிறிருவான். அது அவங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஆனா, யானை வந்து குழியில விழுந்துரும். அதுக்கப்புறமா இவங்க கல்லீட்டி, மரக்கோல், கயிறு எல்லாம் வச்சு போட்டு யானைய எடுத்துட்டு போயிருவாங்க. இத வந்து இவங்களுடைய நட்ப பார்த்து அந்த எதிர்பாராம கல் வீசின நண்பன் என்ன பண்ணுவான்னா, ரொம்ப மெய் சிலிர்த்து, நம்மளுக்கு நண்பர்களே கிடைக்கல. நம்ம இவன் கூட நண்பர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நண்பனா சேர்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஆர்வம் இல்ல.
அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. ஆனா, அவன் என்ன பண்ணுவான்னா, கடைசி வரைக்கும் யாருமே இல்லாம அவன் தனிமையிலேயே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறமா தனிமையிலே இருந்து கடைசியில அவன் இறந்துருவான். யாருமே நம்மளுக்கு நண்பர்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட வாழ்க்கை முழுவதும் தனிமையான பயணத்திலேயே போயிரும். கடைசியில அவன் இறந்ததுக்கு அப்புறமா, அவனோட இறுதிச் சடங்கு போது என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய உடல் எல்லாம் எரிஞ்சிரும். ஆனா, அவனுடைய இதயம் மட்டும் எரியாம அப்படியே கல்லா மாறி அந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த கல்லோட ஒரு சாபம் வந்து பிறந்திருக்கு. அதுதான் என்னன்னா, இந்த கல்ல யாரு தொட்டாலும், அவங்களுக்கு ஒரு நண்பன் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நட்பு அப்படிங்கிற அந்த ஒரு உன்னத யாரு உணர்றாங்க? யாருமே உணர்றதில்ல. அவங்க எல்லாருமே வந்து தனிமையத்தான் தனிமையோட கொடுமையான வேதனைய அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கல்லு வீசின நபர் பேரு வந்து கற்கி. அவனோட சாபம் வந்து குடுத்துருவான். இந்த 3 கதையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஆதி வந்து சிரிப்பான். சிரிச்சுட்டு இதெல்லாம் வெறும் கற்பனை கதை. என்னை வந்து யாராலயும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் போய் அந்த கல்ல வந்து தொடுவான். தொட்ட உடனே என்ன ஆகும்னா, அந்த கல்லிலிருந்து ஒரு மின்சாரம் பாய்ந்து, அவனுடைய விரல்ல வந்து ஊடுருவி செல்லும். அதுக்கப்புறமா திடீர்னு கடற்கரையிலேருந்து காற்று வேகமா வீசும். அங்க யா யா அதாவது பக்கத்துல இருக்கிற நண்பர்கள்லாம் பயந்து ஓரமா நின்னு போயிருவாங்க. "நீ யாரு என்கிட்ட நண்பனா நடிக்கிறியே?" அப்படிங்கிற மாதிரி இவன் கேள்வி எழுப்புவான். அதுக்கப்புறமா நான் தான் உன்னோட நண்பன் ஆதி ஆதின்னு சொல்லி இவன் சொல்லுவான். "நீ நீ ஆதியா?" அப்படி அப்புறம் இவனால வந்து அந்த உண்மைய வந்து உணரவே முடியாது. இவனுடைய கண்ணெல்லாம் எப்படி இருக்குன்னா, அந்த கல்லோட உருவம் வந்து அதுல தெரியற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் கூட இருந்த அந்த சோமு வந்து என்ன பண்ணிருவான்னா, பின்வாங்கி சென்றுருவான். இவன் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவனுடைய தொலைபேசி எடுத்து காமிப்பாங்க. "இதுல இருக்கிற வலையொலி நண்பர்கள் எல்லாம் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது எல்லாமே 0 பதிவுல வந்துரும். அதுக்கப்புறமா இவன் அதுக்கப்புறமா தான் இவன் வந்து உணர்வான். இது வந்து நட்பா? இல்ல வேற ஏதாச்சுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோ யோ யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் நண்பர்கள மறந்துட்டோம் அப்படின்னாலே, யாரா இருந்தாலும் அவங்க தனிமையில வந்து சிதையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு கருத்த ஆழமா விதைத்தவர் ராமகிருஷ்ணர். இத வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன குழந்தைகளிடம், அதாவது ஒரு அன்பு, ஒரு நட்பு, அந்த மன்னிப்பு, மரியாதை இந்த மாரி இந்த சின்ன வார்த்தைக்கான அந்த உயரிய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைகள் கிட்ட விதைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நோக்கமா சொல்லியிருக்காங்க. இதுல நட்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இந்த கதையில சின்ன சின்ன கதை மூலியமா பல திருப்பங்களும், உணர்ச்சிகளோட சின்ன சின்ன நிகழ்வுகள நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா எடுத்து எழுதியிருக்கிறாரு தோழர் சதீஷ். இதுல இவங்க அதாவது எழுத்து பயணம் அப்படிங்கிறது நம்ம எழுதணும் என்ன வேணா எழுதலாம் அப்படிங்கிறதை தாண்டி, நம்மளுக்கும் நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளுக்குமான நெருக்கமான ஒரு உன்னத உணர்வினை வந்து பறைசாற்றும் விதமா இந்த கதை இருந்துச்சு. இது கதைக்காக மட்டும் சொல்லாம, எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விஷயமாவும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதனால இந்த கதைய படிச்சதுக்கு அப்புறமா, அ நிச்சயமா நண்பர்கள் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு எப்போதும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தனை நண்பர்கள் இங்க எல்லா இடத்துலயுமே இருப்போம். தமிழ் திண்ணையில இருக்கிறோம். நிறைய குழுக்கள்ல நண்பர்கள் இருக்கிறோம். ஃப்ரம் அ அ பள்ளிக்கூடத்திலிருந்து இப்ப வரைக்கும் நம்மளை சுற்றி நட்பு வட்டம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு. அதனால அன்பு அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து மந்திரத்தை அழகாக கையாளும்போது, அனைத்துமே நம்மிடம் வசப்படும் அப்படிங்கிறத சொல்லி, வாய்ப்பு கொடுத்த தமிழ் திண்ணை உறவுகளுக்கு நன்றி கூறி, நேரம் அதிகமாக எடுத்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். மன்னிச்சுக்கோங்க. பரவால்ல, பரவால்ல. நன்றி சிவகனி. அ